தொடரும் சட்டவிரோத மண்ணகழ்வு மண்கொள்ளை மாஃபியாக்களின் பிடியில் அரசாங்கம். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்தின் கல்லாறு கிராமத்தில் 243 வீட்டுத் திட்டம் எனும் இடத்தில் அதாவது கடந்த 7 வருடங்களாக பாரிய அளவில் இரவு பகலாக பகிரங்கமாக மண்ணகழ்வு இடம்பெறுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் குறித்த கிராம மக்கள். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குறித்த கிராமத்தில் உவர்நீருடன் தொடர்புடைய களப்பு பகுதிகளில் மேலே 1 முழம் ஆழத்திலுள்ள களியை அகற்றி கீழே உள்ள உவர்த்தன்மை கொண்ட மண்ணை எடுப்பதாகவும் தொடர்ந்து மண்ணகழ்விற்காக பாரிய அளவில் பயன் தரு பெரு மரங்கள் அளிக்கப்படுவதாகவும் குறித்த உவர்மண்ணில் கட்டட வேலைகள் செய்தால் 10 வருடங்களுக்கு மேல் குறித்த கட்டடங்கள் நிலைக்காது என்று தெரிந்தும் வியாபாரிகள் கிராமத்தின் அழிவையும் பொருட்படுத்தாமல் மண் செல்லும் இடத்தின் நிலையையும் பொருட்படுத்தாமல் குறித்த மண்ணகழ்வை செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டுவதோடு குறித்த கிராமத்தின் மண்ணானது அதிகமாக பரந்த வழியாக யாழ்ப்பாணத்தின் மானிப்பாய் பகுதிக்கும் வவுனியா வழியாகவும் வெளியோயா வழியாகவும் செல்வதாக குறிப்பிடுகின்றனர். 4 வருடங்களுக்கு முன்பு கண்டாவளை பிரதேச சபையின் அனுமதியுடன் முறையாக ஆற்று மண் அள்ளப்பட்டதாகவும் அது இடைநிறுத்தப்பட்ட பின்பு குறித்த களப்பு பகுதிகள் மற்றும் முதிரை ஆலமரம் பனைமரங்கள் என்பன அளிக்கப்பட்டு சட்டவிரோத மண்ணகழ்வு அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஒரு பகலில் மண்ணகழ்விற்காக 30 டிப்பர் வாகனங்கள் ஈடுபடுத்தப்படுவதாகவும் ஒரு டிப்பர் வாகனம் சராசரியாக 3 தடவை மண்ணை ஏற்றி செல்லும் என்றும் இரவு நேரங்களில் இவை இரட்டிப்பாக மேற்கொள்ளப்படுகிறது என்றும் மக்கள் தெரிவிப்பதோடு பிரதேச சபை பிரதேச செயலக ஊழியர்கள் உட்பட தர்மபுரம் போலீஸ் பிரிவினரும் குறித்த மண்ணகழ்வு மாஃபியாக்களிடம் லஞ்சம் பெறுவதால் தான் பகல் நேரங்களில் பகிரங்கமாக மண் ஏற்றப்படுகிறது என்று மக்கள் தெரிவிப்பதோடு எப்போதாவது அந்த வழியாக போலீசார் வருகை தரும் நேரங்களில் மாத்திரம் மண்ணகழ்வு இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் சென்ற அடுத்த நிமிடமே தொடர்வதாகவும் போலீசார் வருகை தருவது எப்படி மண்கொள்ளை மாஃபியாக்களுக்கு தெரிய வருகிறது, போலீசார் வருகை தரும்போது இவர்களுக்கு அறிவித்துவிட்டு வருவதா என மக்கள் சந்தேகிக்கின்றனர். 30 டிப்பர் வாகனங்களில் புல்டோசர்களை கொண்டு மரங்களை அழித்து மண்ணை எடுப்பது எப்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு 7 வருடங்கள் தெரியாமல் இருக்கும் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் இது தொடர்பாக பல ஊடகங்களுக்கு தெரிவித்தும் எந்த ஊடகங்களும் இதில் கவனம் செலுத்தவில்லை என்றும் ஊடகங்களும் தங்களை கைவிட்டதாக குறித்த கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குறித்த கிராமத்திற்கும் சுண்டிக்குளம் சந்திக்கும் இடையிலான வீதியின் தூரம் 6 கிலோமீட்டர் எனவும் குறித்த வீதி வழியாகவே மண் வெளியே செல்வதால் குறித்த வீதியில் இராணுவ வீதி தடை அமைத்து அவர்கள் சரியாக செயற்பட்டால் இதனை தீர்க்க முடியும் என்றும் மக்கள் நம்பிக்கை தெரிவிப்பதோடு குறித்த பிரதேசத்தின் தொடர்புடைய அதிகாரிகளும் மக்களுக்கு மாத்திரம் சேவை செய்வதால் குறித்த மண்ணகழ்வை நிரந்தரமாக நிறுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவிப்பதோடு தமது கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் கூட சரியாக இல்லை என்றும் ஒரு நாளில் 2 பேருந்துகள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுகின்றன என்றும் அவசர நேரங்களில் வைத்தியசாலை செல்ல முடியாத நிலையில் தாங்கள் உள்ளதாகவும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட வருகை தர முடியாதவாறு வீதி உள்ளது என்றும் கவலை தெரிவிக்கும் மக்கள் இப்போது இந்த பிரச்சனையால் மக்கள் சிலர் கிராமத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவித்து அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இழந்த மக்கள் அவர்கள் தொடர்பாக பேச மறுக்கின்றனர். தாயக நிலப்பரப்பின் ஒருமித்த குரலாய் இயங்கும் எமது தாயகம் மீடியா ஆனது தாயக மக்களின் பிரச்சனைகளை பொதுவெளியில் கொண்டு சேர்க்கவும் அவற்றுக்கான தீர்வுகளை காணவும் தாயக மக்களுடன் மக்களுக்காக நேர்மையுடன் பயணிக்கும்.